என் அன்பின் பிரியமே, உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த கற்பக விருட்சத்தை நீ தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக முடியும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்பச் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும். நீ எதற்காகவும் விரக்தியடையாதே என் தங்கமே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களை சென்று சேரும். நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ வாழ்வாய். அதற்கு உன் சாய் தேவா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் தங்கமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை விரைவில் பெறுவாய். உன்னோடுதான் உன் சாய் தேவா நான் இருக்கிறேனே. பிறகு என்ன பயம் உனக்கு? உனது பிரேமையைத் தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை. செயல் புரியாதது போல நான் காணப்பட்டாலும் ஒருபோதும் உன்னை கவனிக்காமல் நான் இருந்தது இல்லை. என்னுடைய கிருபையால் நீ இப்போதைய நிலையை அடையப் போகிறாய். என் குழந்தையே, தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமில்லை. இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை உன் சாய் தேவா நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ தோல்வியை அடைந்தாலும் கூட துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.